வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த 5 லட்ச ரூபா பணத்தையும் தன்னோட வேலையும் காப்பாற்றினது முத்துதான் தெரிஞ்சுக்கிற சீதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மீனா கிட்ட வந்து ரொம்ப சாரி சொல்ல மீனா முத்துவுக்கு ஃபோன் போட்டு கொடுக்க அழுன்னு அழுதுட்டு சீதா சாரி சொல்ல, சீதா நீ நம்ம வீட்டு பொண்ணுமா, எப்பவுமே நீயும் நம்ம குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நான் தான் மாமா உங்களை புரிஞ்சிக்காம பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு சீதா அழுதுகிட்டே சொல்றாங்க. அக்கா கிட்ட கூட பேசாம இருந்துட்டேன்னு சீதா சொல்ல, முத்து என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அக்கா மனசை கூட ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க மீனா. நீ என்ன பண்ணாலும் அவ ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டா சீதா, உன் அக்கா உன் மேல உயிரையே வச்சிருக்கிறா, எப்பவுமே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா, அதனால நீ பேசாம இருந்தப்போ அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு முத்து சொல்ல, சீதா மறுபடியும் தேம்பி தேம்பி அழறாங்க. அவங்க அப்படியே மீனாவை பார்க்க ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சமாதானப்படுத்துறாங்க. சரி எப்படியோ பேசிட்டீங்க, அது போதும், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துருக்கிறீங்க, நடுவில் நான் எதுக்கு நந்தி மாதிரி, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன், நீங்க பேசிட்டுருங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாமா அப்படின்னு சீதா வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மொபைல்ல மீனா கிட்ட கொடுக்குறாங்க. அழாத சீதா, ஏன் அழறாங்கிறாங்க மீனா. கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த அவங்க அம்மா 2 பேருக்கு நடுவில் வந்து நின்று, எனக்காக நீங்க எதுவுமே பண்ண வேணாண்டி, எப்பவுமே இதே மாதிரி ஒன்னா இருக்கணும், நீங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு உங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, திரும்பவும் 2 பேரும் சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்கடி, என்னால தாங்க முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா சரிம்மா இனிமே சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு மீனா ரைட் சைடு தோல்ல சாஞ்சிக்க சீதா லெஃப்ட் சைடு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அவங்க அம்மா 2 பேரையும் 2 கையால அணைச்சிக்க, ஆ இப்ப நீங்க எல்லாம் ஒன்னாயிட்டீங்க, என்ன தனியா விட்டுட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சத்யா விளையாட்ட சொல்ல, டேய் வாடா அப்படின்னு சத்யாவோட சட்டையை பிடிச்சி மீனா இழுக்க, சத்யா அவங்க அம்மாவுக்கு பின்னாடி வந்து 3 பேரையும் அவரோட 2 கையால சேர்த்து அணைச்சிக்கிறாரு. அம்மான்னு சீதா நிம்மதியா கூப்பிட 3 பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பீஸ், அதாங்க முட்டாள் மனோஜ். அவரோட கடைக்கு ஒரு பாம்பாட்டி வர்றாரு. தலையில பெரிய தலப்பாக, கழுத்துல கலர் கலரா பாசிமணி, முதுகுல துணியில கட்டின பாம்பு பெட்டி. அவர் உள்ளர வர அங்க பார்த்துட்டு இருக்க மனோஜ் இவரை பார்த்தது, ஏய் நில்லு 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 அப்படின்னு முன்னாடி வந்து நின்று, என்ன ஆளே ஒரு தினுசா இருக்க, இங்க எதுக்கு வந்தன்னு கேக்குறாரு. கடைக்கு எதுக்கு சாமி வருவாங்க, பொருள் வாங்கதான் அப்படின்னு பாம்பாட்டி சொல்ல, பொருள் வாங்கவா, அது என்ன பின்னாடி கூடையில அப்படின்னு மனோஜ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, எங்க குலசாமி தான் சாமி அப்படின்னு பாம்பாட்டி சொல்ல, மனோஜ் யோசிக்கிறாரு. குலசாமியா, ஓ குலதெய்வ போட்டோவா அப்படின்னு கேட்க, இவனும் நல்லா படம் எடுப்பா சாமிங்கிறாரு பாம்பாட்டி. நீ சொல்றது ஒன்றும் புரியலையே, சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு மனோஜ். இஸ்திரி பொட்டி சாமி அப்படின்னு பாம்பாட்டி சொல்ல, இஸ்திரி பொட்டியா, ஓ அயன் பாக்ஸாங்கிறாரு மனோஜ். ஆ அப்படின்னு அவர் தலையாட்ட, காசு வச்சிருக்கியாங்கிறாரு மனோஜ். காசு எல்லாமே எப்படி சாமி வருவாங்க, என் புள்ள இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் சாமியாய், நாளைக்கு இவன் வேலைக்கு போறான் சாமி, சட்ட துணியெல்லாம் அழகா இருக்கணுமில்ல சாமி, அதான் இஸ்திரி போட்டி வாங்க வந்தேன் சாமி அப்படின்னு பாம்பாட்டி அப்பாவியா சிரிக்க, மனோஜ் அவரை ஒரு முறை முறைச்சிட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டேனா இப்ப உள்ள இருக்குப்ப அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த பாம்பாட்டி உள்ளர நடக்க போறாரு. அவரை 2 எட்டு போனதும், ஏய் இங்க வா அப்படின்னு மனோஜ் கூப்பிட, இதெல்லாம் கழட்டி அங்க வச்சுட்டு போ அப்படின்னு கூடையை காட்டி சொல்ல, சரி சாமி அப்படின்னு அவரு கொஞ்சம் வெளிப்பக்கமா போக, அங்க வந்த ஸ்டாஃப் கிட்ட அயன் பாக்ஸ் வேணுமா அந்த ஆளுக்கு கொடுத்து அனுப்புங்கிறாரு மனோஜ். சரிங்க சார்னு போறாரு ஸ்டாஃப். பாம்பாட்டி வர்ற வழியில ஒரு ஓரமா பெட்டியை வச்சுட்டு அங்க வர வாங்கன்னு ஸ்டாஃப் கூட்டிட்டு போறாரு. மனோஜ் கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க சேர்ல வந்து உட்கார்றாரு. அப்போ மகாராணி ரோஹிணி கையில ஒரு பேக்கும் இன்னொரு கையில ஒரு மொபைலுமா அதை பார்த்துக்கிட்டே உள்ளர வர்றாங்க. கண்ணு முன்னாடி இருந்தா ஆகும், அதுதான் மொபைல்ல இருக்கு. வர்றவங்க அந்த பெட்டியில ஒரு இடி இடிக்க அது லைட்டா திறந்துக்குது. எது மேல இடிச்சோம் என்னன்னெல்லாம் பார்க்கல, போயிட்டு இருக்காங்க உள்ளர. ச்சே அப்படின்னு முகத்தை ஒரு சிலுப்பி முடிய தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு நேரா மனோஜ் கிட்ட வர்றவங்க, மனோஜ் கிளம்பலாமாங்கிறாங்க. உன் வேலையெல்லாம் முடிஞ்சுதான்னு அவரு கேட்க, சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரோஹிணி மொபைல பார்த்துக்கிட்டே சொல்ல, ஏதோ காஸ்மெட்டிக் பொருளெல்லாம் வாங்கணும்னு சொன்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஒரு 2 பில் இருக்கு, லாஸ்டா செக் பண்ணிட்டு வந்துடுறேன், வந்துடுறேன்னு மனோஜ் சொல்ல, ஓகே அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. பெட்டி திறந்திருக்க.
உள்ளர இருக்க பெரிய பாம்பு அப்படியே மெதுவா வெளியே வருது. உண்மையிலேயே பார்க்க அவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. வெளியில வந்த பாம்பு அப்படியே ஜாலியா கடைக்குள்ள ஊர்வலம் போக ஆரம்பிக்குது. மனோஜ் பில்லு செக் பண்ணிட்டு, ஏய் பன்னீரு, இதை நான் செக் பண்ணிட்டேன், நீ ஒரு தடவை செக் பண்ணிடு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரோஹிணி மொபைல்ல, மேம், ஓகே மேம், பண்ணிக்கலாங்க மேம், அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. வர்ற பாம்பு அங்க இருக்க சேர் மேல ஏறி ரோஹிணி கொண்டு வந்த பேக்குக்குள்ள போயிடுது. ரோஹிணி அங்க நின்று பேசிட்டே இருக்கு. பாம்பாட்டிக்கு ஸ்டாஃப் அயன் பாக்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த கஸ்டமருக்கு டெலிவரி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிக்க அப்படிங்கிற மனோஜ், அந்த அயன் பாக்ஸ் வாங்க வந்த ஆளை சீக்கிரம் அனுப்பி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அந்த சேர்ல இருக்க மொபைல் எடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ரோஹிணி, ஓகேங்க மேம், ஓகேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கையில் எடுத்த மொபைலில் கால் பண்ணி காதில் வச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு மனோஜ் வேக வேகமாக போக ரோஹிணி வர்றாங்க. வர்றவங்க அவங்க கொண்டு வந்த அந்த காஸ்மெட்டிக் பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தான் பாம்பு இருக்கு. எப்படியும் அந்த பாம்பு 3-4 கிலோ இருக்கும். ஆனா அந்த வெயிட் டிஃபரன்ஸ் கூட தெரியல ரோஹிணிக்கு. மனோஜ் ஜங்கு ஜங்குன்னு போயிட்டு இருக்க. அவங்க பின்னாடியே ரோஹிணி ஜிங்கு ஜிங்குன்னு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த பெட்டியை ஒரு இடி இடிக்கிறாங்க. ஆனா அது என்னன்னு குனிஞ்சு கூட பார்க்கல. அட பாவிங்களா, வேற எங்கேயோ போகுதுன்னு பார்த்தா வீட்டுக்கு தான் வந்திருக்குதுங்க. மனோஜும் ரோஹிணியும் வீட்டுக்குள்ள நுழைய, என்னடா இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டீங்க, 2 பேரும் வந்துட்டீங்க, நான் கடையை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு விஜயா கேட்க, இன்னைக்கு ஒரு டீலரை பார்க்க வேண்டி இருந்ததுமா, ஷோரூம்லயே இருந்தா லேட் ஆயிடும், அதான் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வர்றோம், ஸ்டாஃபுங்க இருக்காங்கம்மா அப்படின்றாரு மனோஜ். அப்படிலாம் யாரையும் நம்பி விட்டுட்டு வரக்கூடாதுடா, கூட இருக்கவங்களே ஏமாத்துறாங்க அப்படின்னு விஜயா ரோஹிணியை பார்த்து பொடி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்கிட்ட வேலை பார்க்குறவங்க கடையை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு அண்ணாமலை கையில் புக்கை படிச்சுட்டே சொல்ல, ஓனர் இல்லைன்னா குளிர் விட்டு போயிடுங்க, பாம்பை கண்டா படைய நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓனர் இருந்தாதான் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். மனோஜ், இவளை கடையில விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு விஜயா சொல்ல, ஆன்ட்டி நாளைக்கு எனக்கு ஒரு பிரைடல் மேக்கப் இருக்கு, அதுக்கு தான் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு பையை எடுத்து நீட்டுறாங்க ரோஹிணி. வேண்டாம் வேண்டாம், அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன், கடையை பார்த்துக்கிறத விட உன் பிஸ்னஸ் உனக்கு பெருசா போயிருச்சுல்ல அப்படிங்கிறாங்க விஜயா. விஜயா, அவங்க பிஸ்னஸ் அவங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா, நீ எதுக்கு தலையிடுற அப்படிங்கிற அண்ணாமலை, நீ ரூமுக்கு போமாங்கிறாரு ரோஹிணியை பார்த்து. அப்படின்னு ரோஹிணி திரும்ப, கூடவே மனோஜ் ஒட்டிக்கிட்டே போறாரு. விஜயா எரிச்சலா போய் உட்கார்றாங்க. ரூம்குள்ள வர்ற ரோஹிணி பேக்கை பெட் மேல வச்சுட்டு, வர வர உங்க அம்மா எல்லாத்துக்கும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க, நீ ஏன் சைலண்டாவே இருக்கிற அப்படின்னு கத்த. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு மனோஜ் டவல் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போக ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுது. ச்சே அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு கொண்டு வந்து பக்கத்துல வார்ட்ரோப் கிட்ட வைக்கிறாங்க. அவங்க ஹேண்ட்பேக் எடுத்து அதுல இருந்து மொபைலை எடுத்து கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், என்னைக்கு ஃபங்க்ஷன், ஓகேங்க மேடம், கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு அந்த அட்டாச்சு பால்கனிக்கு அவங்க போக, நம்ம தலை அதாங்க பாம்பு, அவரு பேக்ல இருந்து வெளியில வர்றாரு. அப்படியே கட்டில விட்டு இறங்கி ரூம்குள்ள ஊர்வலம் வந்துட்டு இருக்காரு. அண்ணாமலை புக்கு படிச்சுட்டு இருக்க. அவ சொல்றான்னு நீயும் நம்புற பாரு, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பார்வதி, அவ சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, அவளுக்கு பாம்பு நாக்கு, பாக்குறப்ப நல்லா பேசுவா, ஆனா நாக்கு ஃபுல்லா விஷம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. லைட்டா திறந்திருக்க கதவு வழியா ஊர்ந்து விஜயா காலுக்கிட்டே வந்துடுறாரு தலைவர். விஜயா குறுக்குல நிக்க அவர் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி ரூம்குள்ள இருந்து வருவங்க, மீனா தலைய வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதான் பால் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல காஃபி கிடைச்சிருங்கிறாங்க மீனா. அண்ணி எனக்கும் கொஞ்சம் காஃபி அப்படின்னு ரவி பின்னாடி வந்து நின்று சொல்ல, சரி ரவின்னு போறாங்க மீனா. இங்கே வந்துட்டியாடான்னு ஒரு முறை முறைச்சிட்டு அங்க இருக்க சேர்ல உட்காடுறாங்க ஸ்ருதி. ரவியும் பக்கத்துல இன்னொரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க. விஜயா பேசிக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாங்க. அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி நடக்கிறாங்க. எனக்கு தெரியாதா, பாம்பின் கால் பாம்பு அறியும்பாங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்ற முத்து, அப்பா பாம்புக்கு கால் இருக்கா என்ன, நான் பார்த்ததே இல்லையேன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பாம்பு அப்படியே ஹால் ஓரத்துல இருக்க பர்னிச்சர் பக்கமா ஜாலியா போயிட்டு இருக்கு. அண்ணாமலை நிமிந்து, நானும் பார்த்ததில்ல, ஆனா அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டாங்க, அதுவே ஒரு வழக்கமா போச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நாம பேசிட்டு இருக்கப்ப குறுக்க பேசிட்டு இருக்குதுங்க அப்படின்னு கடுப்பாகிற விஜயா, சரி நான் வைக்கிறேன், ஐ பார்வதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனை வச்சுட்டு உட்கார்றவங்க, ஏங்க என்ன கிண்டலா, பாம்புக்கு காலு காது எல்லாமே இருக்கு, எனக்கு தெரியாதா, இல்லைன்னா அது எப்படி மகுடிக்கு ஆடும் அப்படின்னு விஜயா கேட்க, அப்பா பாம்புக்கு காது இல்லையா, பாம்பாட்டி மகுடிய ஆட்டி ஆட்டி ஊதுறதால
அதை பார்த்து தான் அது ஆடுதான், மற்றபடி அதுக்கு சத்தம்லாம் கேட்காதான் அப்படின்னு முத்து சொல்ல, இந்த விளக்கம்லாம் இவங்கிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. ஸ்ருதியும் ரவியும் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க நிக்கிற மீனா முத்துவை பார்த்துட்டு, ஏங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாம்பு அப்படியே ஒரு ஓரமா சுருண்டுகிட்டு இருக்க. ஏங்க வந்ததும் வராதுமா பாம்பை பத்தி என்னங்க பேச்சு அப்படின்னு மீனா கேட்க, அம்மா தான் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற முத்து ரவியை பார்த்து, என்னடா ஹோட்டல்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க போலங்கிறாரு. ரெண்டு பேருமே ஒரே வாய்ஸ்ல ஆமான்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ருதி ரவியை முறைக்க, ரவி ஸ்ருதியை முறைக்கிறாரு. எங்க அண்ணன் என்னதான் கேட்டாங்கிற மாதிரி ரவி பார்க்க, இல்ல முத்து என்னதான் கேட்டாருங்கிற மாதிரி ஸ்ருதியும் முறைச்சிட்டு இருக்காங்க. மண்டையை பிச்சுக்கிற முத்து, ஓ ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்க்குறீங்கல்ல அப்படின்னு சொல்ல, டேய் நான் தான்டா வேலை பார்க்குறேன், இவங்க ஓனரு அப்படின்னு ரவி சொல்ல, இவர் ஓனராக வேண்டான்னு நான் சொல்லவே இல்லைங்களே முத்து, இவருக்கு எம்ப்ளாயியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவி ஏதோ சொல்ல வர, அம்மா 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 நான் சாதாரணமாக தான் கேட்டேன், திரும்ப உங்க சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு முத்து கையெடுத்து கும்பிடுறாரு. மீனா குடிக்க பால் கேட்டேன்ல அப்படின்னு விஜயா அங்கிருந்து குரல் கொடுக்க, எடுத்துட்டு வரேன் அத்தை அப்படின்னு மீனா கிச்சனுக்கு போக, மீனா பாம்புக்கு பால் ஊத்துற மாதிரி அம்மா கேக்குறப்ப கரெக்டா கொடுத்துடு, இல்ல நான் கொத்திட போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, டேய் என்னடா வந்ததுல இருந்து பாம்பை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரவி சொல்ல, தெரியல அம்மா ஆரம்பிச்சாங்க அதனால அதுவே உதாரணமா வந்துட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு ரவி. எப்பவுமே காஃபி தானே குடிப்பேன், இப்ப என்ன பால் கேட்குறேங்கிறாரு அண்ணாமலை விஜயா கிட்ட. எலும்பெல்லாம் பலமா இருக்கணும்னா தினமும் ஒரு கிளாஸ் பால் குடிக்கணும்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதுதான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓஹோ இப்பெல்லாம் பொண்டாட்டிங்க புருஷன் பேச்சை கேட்கறத விட வீடியோவில் சொல்றவங்க பேச்சை தான் அதிகமா கேட்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அப்ப நீயும் வீடியோவில் பேசுப்பா, அம்மா கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இவனால மட்டும் எப்படிலாம் இப்படி பேச முடியுது அப்படின்னு விஜயா எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்ட மனோஜ் ஃபோனில் பேசிக்கிட்டே ஹாலுக்கு வர்றாரு. ஆமாங்க சார் நிறைய பொருள் தேவைப்படும், தீபாவளி ஆஃபர் வேற போட்டிருக்கோம்ல. ஆ அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த பக்கமாக போக, அத்தை இந்தாங்க பால் கொஞ்சம் சூடாக இருக்கு அப்படின்னு மீனா கொண்டு வந்து நீட்ட, அப்படி வை நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு விஜயா எழுந்து போறாங்க. மீனா பால் அங்க இருக்க ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு, மாமா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா மாமான்னு கேக்குறாங்க. சரிம்மான்னு அவரு சொல்ல, மனோஜ் இந்த பக்கம் பேசிட்டு இருக்க. ஒரு பக்கமா மூளையில இருந்த பாம்பு அப்படியே கொஞ்சம் வெளியே வருது. பாலை பார்த்ததும் டெம்ட் ஆகி மேலே ஏறி டம்ளரு கீழே தள்ளாம சமத்தா அந்த பாலை குடிச்சிட்டு இறங்கிடுது. இப்போ பால் டம்ளர் எம்டி. மீனா இந்தாங்க மாமா காஃபின்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க அண்ணாமலை கிட்ட. காஃபியை கொடுத்துட்டு திரும்புற மீனா பால் டம்ளரை பார்த்துட்டு, அத்தை பால் சூடா இருந்தது அப்படியே குடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, விஜயா திகைச்சு போய், நான் எங்க குடிச்சேன் அப்படின்னு கேட்க, கிளாஸ் காலியா இருக்குங்கிறாங்க மீனா. மீனாவும் திரும்பி பார்த்துட்டு, ஏய் நான் எதுவும் குடிக்கல, நீ வெறும் கிளாஸை கொண்டு வந்து வச்சுட்டு பொய் சொல்றியாங்கிறாங்க விஜயா. அத்தை அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, விஜயா அவ பால் அங்க வச்சுட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்ப நீங்க குடிச்சீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, உனக்கு வச்ச பாலை நான் ஏன் குடிக்கிறேன், நான் காஃபி குடிக்கிறேன் இல்லைங்கிறாரு அண்ணாமலை. அப்ப பாலை யார் குடிச்சது அப்படின்னு மீனா கேட்க, முத்து வந்து டம்ளரை கையில எடுத்துக்கிட்டு, வச்ச பால் எப்படி காணா போகும் அப்படின்னு டம்ளரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க, நான்லாம் விட மாட்டேங்க சார் பிடிச்சிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே மனோஜ் வீட்டு வாசப்படிக்கு உள்ளரையுமா நடந்துட்டு இருக்க. முத்து அவரை பார்த்துட்டு, இவன் தான் குடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முத்து தன்னை எட்டி பார்த்துட்டு ஏதோ சொல்றான்னு தெரியுற மனோஜ் உடனே வேகமா, சார் ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன் அப்படின்னு உள்ளர வர்றவரு, டேய் நான் குடிச்சதை நீ பாத்தியான்னு கேக்குறாரு கோவமா. அப்ப இதுல இருந்ததை யாருடா குடிச்சா, வச்ச பால் எப்படி காணா போச்சு, பாம்பா வந்து குடிச்சிட்டு போச்சு அப்படின்னு முத்து கேட்க, பூனை குடிச்சிருக்கும் நக்கலா சொல்றாரு மனோஜ். இந்த வீட்டுல இருக்க ஒரே திருட்டு பூனை நீதாண்டாங்கிறாரு முத்து பதிலுக்கு. டேய் 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 ஒரு டம்ளர் பாலுக்காக ஏன்டா சண்டை பிடிச்சிக்கிறீங்க, மீனா கிட்ட கேட்டா வேற பால் கொடுக்க போறா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா வச்ச பால் எங்க போச்சுன்னு தெரிய வேணாமாப்பா அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ டேய் எனக்கு பாலே வேணாம் ஆளை விடுங்கடா சை அப்படின்னு விஜயா போய் உட்காந்துக்கிறாங்க. மனோஜோட மொபைல் மறுபடியும் ரிங் ஆகுது. ஷோரூம்ல இருந்து தான் கால் பண்றாங்க அப்படின்னு ரோஹிணிட்ட சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா டெலிவரி எல்லாம் அனுப்பிட்டியான்னு கேட்குறாரு மனோஜ். சார் இன்னைக்கு நம்ம டெலிவரி எதுவும் கொடுக்க முடியாது போல இருக்குங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் படபடப்பா சொல்லிட்டு இருக்க. பாம்பாட்டி மண்டி போட்டு மகுடிய ஊதி தன்னோட குலசாமியை அங்கங்க சந்து பூந்தா தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்ன, டெலிவரி கொடுக்க முடியாதா, ஷோரூமை விட்டு அனுப்பிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு மனோஜ் கடுப்பா சொல்ல, சார் நாங்கள் எல்லாரும் ஷோரூமை விட்டு வெளியே தாங்க சார் இருக்கோம் அப்படின்னு சீரியஸாக சொல்றாரு ஸ்டாஃப். என்னப்பா சொல்ற,
எல்லாரும் வெளியில இருக்கீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாங்க சார், இன்னைக்கு அயன் பாக்ஸ் வாங்கணும்னு ஒரு பாம்பாட்டி வந்தாருல்ல அப்படின்னு ஸ்டாஃப் கேட்க, பாம்பாட்டியா அப்படின்னு மனோஜ் குழப்பமா கேட்க, அதாங்க சார், நீங்க அயன் பாக்ஸ் எல்லாம் கூட எங்கிட்ட காட்ட சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, ஓ அந்த ஆளாங்கிறாரு மனோஜ். அவன் பாம்பாட்டியா, சரி இப்ப அதுக்கு என்னங்கிறாரு மனோஜ். அயன் பாக்ஸை திருப்பி கொடுத்துட்டானா, அதுக்கு எதுக்கு நீங்க வெளியில நிக்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்டுக்கிட்டு இருக்க, ஒரு கூட்டமே வெளியில கண்ணாடிக்கு நின்று உள்ளர தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைங்க சார், அவர் வர்றப்ப கையில ஒரு கூடை வச்சிருந்தார்ல அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, ஆமா நான் கூட வாசல்ல வச்சுட்டு போக சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சாதாரணமா சொல்ல, சார் அந்த கூடையில பாம்பு வச்சிருந்திருக்காருங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, ஓ பாம்பா அப்படின்னு சாதாரணமா மனோஜ் கேட்டுட்டு இருக்க, சட்டன் அந்த மெசேஜ் மூளைக்கு போய் ப்ராசஸ் ஆனதும், பாம்பா அப்படின்னு கத்திக்கிட்டே காதுல இருந்து போன் எடுத்துடுறாரு. அவரு கத்துன கத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் திகச்சு போறாங்க. அதுலயும் விஜயா, ஐயோ பாம்பா, எங்கடா பாம்பு அப்படின்னு கத்திக்கிட்டு இங்க எங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இல்லம்மா, ஷோரூம்ல பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோங்கிறாங்க விஜயா. மனோஜ் என்ன சொல்ற மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஸ்பீக்கர்ல போடுங்கிறாரு முத்து. ஐயோன்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இப்ப அந்த பாம்பு எங்கப்பான்னு கேக்குறாரு மனோஜ். அதுதாங்க சார் இப்ப பிரச்சனையே, அந்த பாம்பு கடைக்குள்ள பூந்துருச்சுங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, ஐயோ ஷோரூம்குள்ள பாம்பு பூந்துருச்சா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. விஜயா ரோஹிணி எல்லாரும் ஐயோன்னு இருக்காங்க. ஆமாங்க சார், கடைக்குள்ளதான் எங்கேயோ போயிருக்கு, நாங்கெல்லாம் பயந்துட்டு கடைக்கு வெளியில நிக்கிறோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா சொல்ற, அந்த ஆளை கூப்பிட்டு பாம்பை பிடிச்சிட்டு போ சொல்லிடாங்கிறாரு மனோஜ். சார் அந்த ஆள் ரொம்ப நேரமா மகுடிய ஊதி பாம்பை தேடிட்டு இருக்காரு, பாம்பு எங்க போச்சுன்னே தெரியலங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, சிசிடிவியை பார்க்க வேண்டியதானேங்கிறாரு மனோஜ். பார்த்தோங்க சார், கடைசியா நீங்க உள்ளர இருந்தப்ப ரோஹிணி மேம் உள்ளர வந்தாங்கல்ல, அவங்க கால் கூடையில தட்டி அந்த பாம்பு வெளியே போயிருக்குங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, ரோஹிணி கால் பட்டு பாம்பு வெளியில வந்துருச்சா அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்ப அந்த கூடையில தான் பாம்பு இருந்துச்சா அப்படின்னு பயத்தோட கேக்குற ரோஹிணி. அவரை எதுக்கு நீ உள்ளர விட்டங்கிறாங்க, அவன் பாம்பு எடுத்துட்டு வருவான்னு எனக்கு எப்படி ரோஹிணி தெரியும், டேய் இப்ப பாம்பு எங்க போச்சுடா, அது தெரிஞ்சுதா இல்லையாங்கிறாரு மனோஜ். இல்லைங்க சார், அப்படி எந்த ஆங்கிள்லையும் அது சரியா தெரியல, ஏதோ பாக்ஸ் பின்னாடி தான் போயிருக்கு, எங்க போச்சுன்னு தெரியலங்க சார், நாங்களும் பயந்துகிட்டு வெளியில வந்துட்டோம், இப்ப என்னங்க சார் பண்றதுன்னு ஸ்டாஃப் கேக்குறாரு. உள்ளர மகுடிய ஊதி அவர் தேடிக்கிட்டே இருக்க, கஸ்டமர் ஸ்டாஃப்னு ஒரு பெரிய கூட்டம் வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னடா நீ, உங்களெல்லாம் நம்பி நான் விட்டுட்டு வந்தேன் பாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, சார் பாம்பு பிடிக்கிற ஆளுங்க யாருக்காவது கால் பண்ணுங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, ஐயோ இப்ப அப்படி ஒரு ஆளுக்கு நான் எங்கடா போவேன், சரி சரி நான் ட்ரை பண்றேன், போனை வைங்கிறாரு மனோஜ். சரிங்க சார்னு ஸ்டாஃப் போனை வைக்க, உள்ளர மகுடிய ஊதி ஊதி அவரு டயர்ட் ஆயிடுறாரு. நாகராஜா எங்க சாமி போன, வந்துரு சாமி அப்படின்னு இல்லாத பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு பாம்பாட்டி. கடைக்குள்ள எப்படிடா பாம்பு வந்தது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஒரு பாம்பாட்டி ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வந்தாம்பா, ரோஹிணி உள்ளர வரும்போது அவ கால் பட்டு கூடை திறந்து பாம்பு ஷோரூம்குள்ள போயிருச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா பயங்கரமா முறைக்கிறாங்க ரோஹிணிய. ரோஹிணி பயத்தோட பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன கெட்டது நடந்தாலும் அது இவளால தான் நடக்குது, இன்னும் இவளால என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு விஜயா உண்மைய கரெக்டா பேசிடுறாங்க. ஆண்டி பாம்பு வந்ததுக்கு ரோஹிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இப்படி கடைக்குள்ள பாம்பு வர்றதெல்லாம் நல்லது இல்லம்மா அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப வீட்டுல வந்தா நல்லதாமான்னு கேக்குறாரு ரவி. விஜயா பயங்கர டென்ஷன் ஆகி வீட்டுக்குள்ள வந்தாலும் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, முத்து மனோஜை பார்த்துட்டு, அதுவும் இவன் கடைக்குள்ள பாம்பு வர்றது அதுக்கு தான் நல்லது இல்லைங்கிறாரு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி மீனா கூப்பிட, டேய் பாம்பு இன்னும் அங்கதான் இருக்கான்னு மனோஜ் கிட்ட முன்னாடி வந்து கேக்குறாரு ரவி. தெரியலடா, அங்க தேடிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு மனோஜ் அழாத குறையா சொல்றாரு. ஏதோ யோசிக்கிற முத்து, டேய் பாம்பு முட்டை வைக்கிறதுக்காக பாத்திரம் வாங்க உன் கடைக்கு வந்திருக்குமோன்னு கேக்குறாரு. டேய் பேசாம போயிடு, நானே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கவலையா அங்கிருந்து போறாரு. ஆளுக்கு ஒரு பக்கமா இந்த பக்கம் அந்த பக்கம் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் பாம்பு பிடிக்கிற ஆளுங்க யாருக்காவது கால் பண்ண அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எனக்கு யார தெரியும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு மனோஜ். யாருக்காவது ட்ரை பண்ண அப்படின்னு ரோஹிணி சொல்ல, போன் எடுக்கிறாரு. சந்தோஷ் ப்ரோ கிட்ட வேணா கேக்குறேன் அப்படின்னு போன் எடுத்து கால் பண்றாரு மனோஜ். அவர் போனை பிக் பண்ண உடனே மனோஜ் அப்படின்னு ஆரம்பிக்க, சொல்லுங்க ப்ரோங்கிறாரு அவரு. என் ஷோரூம்குள்ள பாம்பு வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு மனோஜ் பதட்டமா சொல்ல, பாம்பான்னு அவர் கேக்குறாரு. பாம்பு பிடிக்கிறவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன ப்ரோ என்ன சொல்றீங்கிறாரு சந்தோஷ்.
யாராவது தெரிஞ்சா உடனே என் ஷோரூமுக்கு வர சொல்லுங்களேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஹால்ல ஒரு பக்கத்துல இருந்து உசு உசுன்னு சத்தம் வருது. விஜயா டென்ஷன் ஆகி ரோஹிணி பக்கம் திரும்பி, ஏய் அவன் போன் பேசிட்டு இருக்கிறான், எதுக்கு உசு உசுன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேங்கிறாங்க. ரோஹிணி தகிச்சு போய், ஆன்ட்டி நான் எதுவும் கூப்பிடல ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல, நீ கூப்பிட்டதுதான் எனக்கு கேட்டுது, பேசாம அப்படி தள்ளி நில்லுங்கிறாங்க விஜயா. சீக்கிரம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு மனோஜ் ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்க. ரோஹிணி பயங்கர கடுப்பா விஜயா ஒரு முறை முறைச்சிட்டு மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லாரும் ஹாலில் டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்க. மறுபடியும் மனோஜோட மொபைல் ரிங் ஆகுது. கால் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா என்னப்பா, பாம்பு பிடிக்கிற ஆள் வந்தாங்களான்னு கேட்குறாரு மனோஜ். கடை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாருங்க சார், கடையில் எங்கேயுமே பாம்பு இல்லையா, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காருங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, பாம்போட ஃபோன் நம்பரா அப்படின்னு அடிமடைய மனோஜ் கேட்க, இல்லைங்க சார் பாம்பு பிடிக்கிறவரோட ஃபோன் நம்பர், ஏதாவது பாம்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் கன்ஃபார்மாக கடைக்குள்ள பாம்பு இல்லைன்னு சொல்கிறாருங்க சார், வெளியில் எதுவும் போயிருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, சரி 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 நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு சேல்ஸ் எல்லாம் போதும், ஷோரூமை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேங்கிறாரு மனோஜ். சரிங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் ஃபோனை வைக்க, டேய் மனோஜ் என்னாச்சுன்னு ஓடி வர்றாரு ரவி. தேடி பார்த்தாங்களா கிடைக்கலையாண்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் எங்கேயாவது வெளியே போயிருக்கோம் போகட்டும்னு விட்டுடுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா அம்மா கிட்ட வேணா பாம்பு எங்க போயிருக்கோன்னு கேளுப்பான்னு முத்து சீரியஸா சொல்றாரு. எனக்கு எப்படிடா தெரியுங்கிறாங்க விஜயா. அவங்க தானேப்பா சொன்னாங்க பாம்பின் கால் பாம்பு அறியும்னு அப்படின்னு முத்து படு சீரியஸா சொல்ல, எல்லாரும் திகச்சு போய் பாக்குறாங்க. விஜயா பயங்கர கடுப்பா பாக்குறாங்க. ராத்திரி ஆச்சு, வீட்டுல எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கங்க செட்டில் ஆக விஜயா தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு கிட்ட வர்றாங்க. கீழே பார்த்துட்டு இதென்ன கயிறு மாதிரி கிடக்கு அப்படின்னு குனிஞ்சி எடுக்க போக அது அரை அடிக்கு அப்படியே நிமிந்து ஷுங்குது. அவ்வளவுதான், விஜயா பதறி அடிச்சு 10 அடி பின்னாடி ஒடியாந்துடுறாங்க. ஐயோ 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 பா, ஐயோ பா 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 அப்படின்னு கையை தலைக்கு மேல தூக்கிட்டு அலற. முத்து முதல்ல எழுந்து ஓடி வந்து லைட்டை போடுறாரு. அண்ணாமலையும் வேகமா வர்றாரு. என்ன விஜயா என்னாச்சுன்னு அவர் வர, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு பசங்களும், அத்தா என்னாச்சுன்னு மீனாவும் எல்லாரும் ஓடி வர்றாங்க. விஜயா பயங்கர பயமும் பதட்டமுமா பா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. என்னாச்சு என்னாச்சுன்னு அண்ணாமலை ரவி அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. மறுபடியும் பா 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 தான். அவங்க படப்படன்னு பறவை மாதிரி கையை அடிச்சுக்கிட்டு கிச்சன் பக்கம் காட்டிட்டு இருக்க. அப்பா என்னப்பா இந்த நேரத்துல பாப்பா பாப்பான்னு இருக்காங்க, யாருப்பா அந்த பாப்பான்னு கேக்குறாரு முத்து. விஜயாவுக்கு அதிர்ச்சியில பாவை தவிர வேற எல்லா எழுத்தும் மறந்து போயிடுது. மறுபடியும் வாய அண்டா சைஸுக்கு திறந்து பா பா அப்படின்னு கத்திட்டு இருக்க. ரவி அவங்க கைய பிடிச்சி, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. வயிற்றுல பெரிய பெரிய மூச்சு எடுத்துட்டு பா 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 பான்னுட்டு இருக்க. அத்தை ஏதாவது கனவு கண்டீங்களா, இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேங்கிறாங்க மீனா. மீனா ஒரேட்டு முன்னாடி எடுத்து வைக்க, விஜயா வாழ்க்கையிலேயே முறையா ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க. ஓடி வந்து மீனாவை தடுத்து கையை பிடிச்சிட்டு பா 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 அப்படின்னு கையை காலை ஆட்டிட்டு நிக்க. அங்கிள் ஆன்ட்டிக்கு ஏதாவது திக்கிற ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஸ்ருதி கேட்க. விஜயா மூச்சு மட்டும் தான் விட்டுட்டு இருக்காங்க. வாயை திறந்தா காத்து தான் வருது, வார்த்தை வரல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையேம்மா, இவளுக்கு சரளமா வர்ற ஒரே விஷயமே பேச்சு ஒண்ணுதான், இன்னைக்கு இப்படி திக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. அவரோட நக்கலை கேட்டு விஜயா கோவப்படுற ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா இன்னும் பயங்கர பயத்துல இருக்காங்க. மறுபடியும் பாப்பாப்பா தான். அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க. ஆன்ட்டி உங்களுக்கு பசிக்குதா, அதை தான் சொல்ல வர்றீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க. இல்ல இல்லன்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு பா 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 அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அப்பா என்னப்பா பாவுக்கு அப்புறம் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்து இம்மும் வந்துடும், கொஞ்ச நேரத்துல மொத்த பாம்பு வந்துருங்க முத்து. மறுபடியும் விஜயா பான்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா பக்கம் திரும்புறவரு அம்மாவுக்கு பேச்சு வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாதாரணமா சொல்றவரு அப்பதான் தோணுது, ஆஹா பேச்சு போயிடுச்சா அப்படின்னு சந்தோஷமா கேட்க. இல்லைன்னு தலையாட்டிட்டு பா 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 அப்படின்னு கண்ணில் கண்ணீரை விட. விஜயா எதையாவது பார்த்து பயந்துட்டியாங்கிறாரு அண்ணாமலை. பா 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 அப்படின்னு விஜயா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்க. ஓ இருட்டுல கண்ணாடியில உங்களை பார்த்துட்டீங்களா அப்படின்னு முத்து கேட்க. மனோஜ் டென்ஷன் ஆகுறாரு. டேய் சும்மா இருடா, என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க. விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகி டேய் பா 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 அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த எழுத்து மாவுக்கு ஒரு புள்ளிய வச்சு யூட்டன் போட்டு மறுபடியும் பூவா மாத்திடுறாங்க. ஒரு வழியா பாம்புன்னு சொல்லி முடிக்க. அவ்வளோதான்,
ஃபர்ஸ்ட் ஆளா மனோஜ் அலறி அடிச்சு காலை தூக்கிக்கிறாரு. எங்கம்மா எங்க ரோஹிணி அப்படின்னு சோஃபா மேல ஏறிக்கிறாரு. எல்லாரும் பயந்து பதறி அங்கங்க ஓட ச அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ என்ன பாம்பு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கன்றாரு ரவி. எங்கன்னு அண்ணாமலை கேட்க, அங்க இருக்குங்கன்னு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல ஒரு வழியா விஜயா கைய காட்டிட எல்லாரும் அங்க பாக்குறாங்க. விஜயா இன்னும் பயத்தோட மீனாவோட கையவே பிடிச்சிட்டு இருக்க. ஏங்க இங்க எப்படிங்க பாம்பு வந்ததுங்கிறாங்க மீனா. தெரியல, யாரும் அசையாதீங்க, அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே நில்லுங்க அப்படிங்கிற முத்து மெதுவா ஒவ்வொரு எட்டா எடுத்து வைக்க விஜயா மறுபடியும் பாவலிய ஆரம்பிக்கிறாங்க. அத்தை பயப்படாதீங்க, நீங்க அப்படியே அசையாம இருங்க அப்படின்னு மீனா சொல்ல மீனாவோட கையை இன்னும் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு பயத்தோட நடுங்கிட்டு இருக்காங்க விஜயா. மனோஜ் குத்துக்கால் வச்சு குரங்கு குட்டி மாதிரி சோஃபால உட்கார்ந்து இருக்க ரோஹிணியை பயத்தோட அவரு பிடிச்சிக்கிட்டு அவர் அசைவுக்கே அசைஞ்சிட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப சாஞ்சி குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க. அவரு பிடிச்சிட்டு இருந்த ரோஹிணியை ரொம்ப சாஞ்சி அவர் மேலேயே படுத்துக்கிட்டு மனோஜ் அப்படின்னு தட்டிட்டு நிமிர்ந்து நிக்கிறாங்க. முத்து உள்ளர நல்லா எட்டி பார்த்துட்டு, அப்பா பாம்பு ஃப்ரிட்ஜுக்கிட்டே இருக்குப்பாங்கிறாரு. இத்தனை வருஷத்துல நம்ம வீட்டுல பாம்பு வந்ததே இல்லையேடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரவி யோசனையா அப்படியே மனோஜ் பக்கம் திரும்புறாரு. அப்பா இவன் கடையில வந்த பாம்பை காணோம்னு சொன்னான்ல, அத வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாப்பான்னு ரொம்ப அதிர்ச்சியோட சொல்றாரு ரவி. விஜயா பயங்கர பயத்தோட அப்படின்னு மனோஜ் பாக்க மனோஜ் ஒரே குழப்பமா பாக்குறாரு. கரெக்டுடா, இவன் தாண்டா அப்ப பாம்பை கொண்டு வந்தது அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் ஏன்டா கொண்டு வர போறேன், நான் பக்கத்திலேயே போக மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி நீங்க பை ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆமா நான் காஸ்மெட்டிக் வாங்கியிருந்தேன், ஷோரூம்க்கு எடுத்துட்டு போனேங்கிறாங்க ரோஹிணி. அதுல இருந்து தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன ஏதோ பஸ் பிடிச்சி வந்த மாதிரி சொல்ற அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் முத்து அந்த பாம்பை பிடிச்சி எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க விட்டுடுங்கிறாரு அண்ணாமலை. ஊர்ல 2-3 பாம்பை நான் கையில பிடிச்சிருக்கேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பான்னு முத்து கிச்சன் பக்கமா போக, ஏய் அப்படின்னு விஜயாவையும் அறியாம தாய்ப்பாசம் கூப்பிடுது. அண்ணாமலையும் டக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கிறாரு. ஏங்கன்னு மீனாவும் கத்திட்டு இருக்காங்க. என்ன பாம்புன்னு தெரியாம போய் கையில பிடிக்காத, அது டேஞ்சருங்கிறாரு அண்ணாமலை. டேய் அவசரப்படாதடான்னு முத்துக்கிட்ட சொல்ற ரவி. டேய் மனோஜ் அந்த பாம்பு பிடிக்கிறவருக்கு கால் பண்ணுங்கிறாரு. உடனே ஸ்ருதி வேகமா அங்க வந்து அவர் வர்றதுக்குள்ள பாம்பு யாரையாவது கொத்திட போகுது அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே பயந்து போய் காலுகிட்ட பாத்துக்கிறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இப்போ வர வைக்க போறேன் பாருங்கிறாரு மனோஜ். என்ன பண்ண போறேங்கிறாரு முத்து. பிளேலிஸ்ட்ல மகுடி ஊதுற சவுண்டு போட்டா பாம்பு வெளியில வரும்லங்கிறாரு மனோஜ். ஷோ இவனோட அறிவுகிட்ட வேலை இன்னும் குறையவே இல்லையே அப்படின்னு முத்து சலிப்போட நிக்க விஜயா அதை விட டென்ஷன் ஆகுறாங்க. ரோஹிணி உள்ள போய் என் மொபைல் எடுத்துட்டு வா அப்படின்னு மனோஜ் சொல்ல பின்னாடி நிக்கிற ரோஹிணி முதுகுலிய டும்முன்னு ஒரு குத்து குத்துறாங்க. டேய் அதுக்கு காதே கேட்காதுடா அப்படின்னு முத்து டென்ஷன் ஆகி சொல்ல, நாம படிச்ச படிப்புல இதை சொல்லவே இல்லை அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு முத்து ஒரு சாக்கு பையும் கையில ஒரு ஸ்டிக்குமா போய் சாக்கு பைய தரையோட தரையா வைக்க ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருந்து கிச்சனுக்கு போக நினைச்ச பாம்பு ஓகே நம்ம டெஸ்டினேஷன் வந்துருச்சு போல இருக்குன்னு சாக்குக்குள்ள மெதுவா என்டர் ஆயிட்டு இருக்கு. விஜயா அதை பார்த்து நடுங்கிட்டு இருக்க. பயப்படாதீங்க அத்தை, இப்ப பாம்பை பிடிச்சிருவாங்க, பயப்படாதீங்க அத்தைன்னு தோல்ல கைய வச்சு மீனா ஆறுதல் படுத்த மீனாவோட கைய உடைஞ்சு போற அளவுக்கு பிடிச்சி இறுக்கிட்டு இருக்காங்க விஜயா. முத்து ஒரு வழியா அந்த ஸ்டிக்கால கைட் பண்ணி அதை மொத்தமா உள்ளர போனோன்னு பட்டுன்னு பைய பிடிச்சிடுறாரு. அவரு பையோட வாய சுத்தி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த மாப் ஸ்டிக்கை ஃப்ரிட்ஜ் பின்னாடி வச்சுட்டு வெளியே வர, ஓ அப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு ஒரு ஸ்டெப் நகர்றாங்க விஜயா. அப்பதான் இதுவரையில மீனாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்து பயங்கர கடுப்போட கையை உதறிக்கிறாங்க. முத்து அந்த சாக்கை கையில பிடிச்சிட்டு வெளியே வர பார்த்துடாங்கிறாரு அண்ணாமலை. மனோஜ் அப்படியே அரடி பின்னுக்கு போய் இப்ப இந்த பாம்பை என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. இந்தா அப்படின்னு முத்து கொண்டு வந்துட்டு ஐயோ அப்படின்னு அலறிக்கிட்டு ஓடுறாரு மனோஜ். ஆளை பாரு, பாம்பாட்டிய வர சொல்டா, அவன் வந்து எடுத்துட்டு போக போறான் அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்ட், எங்க என் போனு அப்படின்னு மனோஜ் தேட, டேய் அத முதல்ல வீட்டுல இருந்து வெளியே கொண்டு போய் விடுறா அப்படின்னு விஜயா சொல்ல ரவி போய் கதவு திறக்க போக முத்து பைய பிடிச்சிட்டு போறாரு. ரோஹிணி இந்த பக்கம் வா அப்படின்னு மனோஜ் பொண்டாட்டிய பொறுப்பா காப்பாத்துறாரு. ஒரு வழியா கீழே இறங்குற மனோஜ் அப்பா அப்படின்னு ரூமுக்கு போக ரோஹிணியும் திரும்புறாங்க. பக்கத்துல வர்ற விஜயா, ஏய் எல்லாம் உன்னால வந்தது, கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிருக்கும், உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கத்த ஆன்டி அப்படின்னு ரோஹிணி ஏக்கமா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. போடி புறம்போக்குங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு விஜயா பயத்தோட ரூம்குள்ள ஓடுறாங்க.
ச்சே, நமக்கு மட்டும் பிரச்சனை டிசைனாக வருது. இத்தனை நாளா மனுஷங்களால தான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ அனிமல்ஸாலையும் பிரச்சனை வருதே அப்படின்னு ரோஹிணி சங்கடமாக யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.